ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் வறுவலை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த சிக்கன் வறுவலை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதே டேஸ்ட் இருக்கும், அதே ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாஃப்டாக சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ வடிகட்டி எடுத்துன்னு வந்த சிக்கனில் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா மசாலாவோட சிக்கனை சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவோட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு கலந்து கொடுத்த சிக்கனை மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறிடும், மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம மசாலா வறுத்து தான் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், மல்லியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 5-6 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கலர் மாதிரி வறுந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுடராக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே சிக்கன் பண்ணும்போது இஞ்சி பூண்டை ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கினாதான் அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்புக்கு, சிக்கன் குழம்பு பண்ணாலும் வறுவல் பண்ணாலும் இஞ்சி பூண்டை மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தனியாக வதக்கிக்கோங்க எண்ணெயில். அப்போ தான் அதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சிக்கனை ஏற்கனவே மசாலா தேய்ச்சி வச்சுக்கோம்ல, சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி சிக்கனை வேக விடுங்க. சிக்கனை வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம். ஆனால் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வேகாது, தண்ணி மட்டும்தான் நல்லா வற்றி போகும். அதனால தான் சொல்கிறேன், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி சிக்கனை நல்லா சாஃப்டாக வேக விடுங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்ஸியில் நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்க்கும் போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கனோட டேஸ்ட்டே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், மசாலாவோட 10 நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
நம்மளோட சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு சிக்கனை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் சிக்கன் வறுவல் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.